ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள். எரேமியா 2ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்கள். தியான வசனம் 6ஆம் வசனம். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, தேவன் நமக்கு எவ்வளவு பெரிதான இரக்கங்களையும் கிருபைகளையும் கட்டளையிட்டு இந்நாள் பரியந்தம் நம்மை வழிநடத்தி வருகிறார். அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறவராக இருக்கிறாரா, துக்கம் நிறைந்தவராக இருக்கிறாரா? வேதனையின் குரல் துணிக்கிறதே. இந்த வசனத்தை பாருங்கள். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள். சிருஷ்டிகர் சிருஷ்டியை பார்த்து கேட்கிறார், என்னிடத்தில் என்னப்பா அநியாயம் இருக்குது? உன்னை உருவாக்கினேன், உண்டாக்கினேன், உன்னை மீட்டெடுத்தேன், உன்னை வழிநடத்தி கொண்டு வருகிறேன். ஆனால் என்னிடத்தில் நீ என்ன அநியாயத்தை கண்டாய்? ஏன் என்னை விட்டு ஓடுகிறார்? வேந்தனுடைய வேதனையான குரலை நாம் இங்கே கேட்கின்றோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 2வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் பல உருவகங்கள் உள்ளன. வசனம் 2வது வசனத்திலே வாழ்க்கைப்பட்டவள், 3வது வசனத்திலே விளைவின் முதற்பலன், 13வது வசனத்திலே ஜீவ தண்ணீர் ஊற்று, வெடிப்புள்ள தொட்டிகள், 14ஆம் வசனத்திலே வேலைக்காரர், 20வது வசனத்திலே வேசி, 21வது வசனத்திலே உயர்குல திராட்சை செடி, காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகள், வசனம் 23 தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டகம், 24ஆம் வசனம் காட்டுக்கழுதை, 26ஆம் வசனம் திருடன் அகப்படுதல், 30வது வசனம் அடிக்கிற சிங்கம், 32வது வசனம் ஆபரணத்தை மறக்கும் பெண், ஆடைகளை மறக்கும் மடவாட்டி. இந்த வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது மக்கள் புரிந்து கொள்ளத்தக்கதான விதத்தில் தேவன் தம்முடைய தாசனை கொண்டு விளக்குகிற அவருடைய எச்சரிப்பின் சத்தங்களை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, இன்று நாம் தியானிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், வேந்தனாகிய கர்த்தர் ஏன் வேதனையின் குரலை வெளிப்படுத்துகிறார்? காரணம் என்ன? இங்கே 2வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே தன்னால் அழைத்து கொண்டு வரப்பட்ட, தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தனக்கு சொந்தமான ஜனமாக, பரிசுத்த ஜாதியாக, அவரை ஆராதிக்கிற கூட்டமாக தேவன் தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தார். அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்திலே நீ விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் மற்றும் எண்ணாகமம் புத்தகத்தினுடைய செயல்பாடுகளை சுருக்கமாய் அடக்கியிருக்கிற நிகழ்வாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். வாழ்க்கைப்பட்ட போது என்று அங்கே சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசம் யெகோவாவின் சிறப்பான ஜனங்கள், அவரோடு சிறப்பான நெருக்கமான ஆவிக்குரிய உறவை வைத்திருந்த நாடு. இங்கே மணவாட்டி என்று குறிக்கப்படுகிறது. அதைத்தான் வாழ்க்கைப்பட்ட போது என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய மணவாளனாகிய ஆண்டவரோடு அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். அவர் பாதையிலே செல்ல வேண்டும் என்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகையினாலே இங்கே ஆண்டவரோடு உள்ள உறவு என்பது ஒரு மணவாளன் மணவாட்டிக்கு இடையான அந்த பரிசுத்த உறவை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. நீ என்னை உண்மையாய் பின்பற்றுவாய் என்று சொல்லி நான் எண்ணினேன், ஆனால் நீ உண்மையற்றவனாக காணப்படுகிறாய். உன்னிலே வேசித்தனமும் காணப்படுகிறது. அதாவது என்னை விட்டு மாயையான தெய்வங்களை நீ தெரிந்து கொண்டவனாக காணப்படுகிறாய். எனக்கு வேதனையை கொடுக்கிறது என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் உன்னுடைய இளவயதினுடைய பக்தியையும் நான் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆரம்பகால பக்தி எங்கே போனது? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த நாட்களிலே உனக்கு இருந்த வைராக்கியம், உனக்கு இருந்த பக்தி, உனக்கு இருந்த ஆண்டவர் பேரில் உள்ள சிநேகம் இன்று எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். இங்கே ஆண்டவர் வேதனையின் குரலை வெளிப்படுத்துவதற்கு காரணம் உண்மையற்ற இஸ்ரவேலர்கள், உண்மையற்ற மக்கள். அது வேறு விதத்திலே சொல்ல வேண்டும் என்றால் நிலையற்ற எண்ணம் கொண்டவர்கள்,
ஒரே நோக்கம், ஒரே எண்ணம் இல்லாமல் அலசடிப்படுகின்ற இருதயமுடையவர்களை குறிக்கிறதாக இருக்கிறது. இஸ்ரவேலின் சரித்திரத்தின் ஆரம்ப நாட்களில் தேவ ஜனம் ஆழமான பக்தியோடு தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவர்களது உறவு நெருக்கமாக இருந்ததினால் தேசம் தேவனது மணவாட்டியாக கருதப்பட்டது. ஆனால் இப்பொழுதோ முழு இஸ்ரவேல் வீட்டாரும் தேவனை புறக்கணித்து வேறு மாயையான தெய்வங்களை நாடி சென்று விட்டார்கள் என்பதாக இங்கே நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிற நீயும் நானும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததினால் அல்ல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த அனுபவமுடையவனாக இருக்கிறாயா? கிறிஸ்துவனுடைய ஆன்மீக மணவாளனாக நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? அவர் மணவாளன், நீ மணவாட்டி. அந்த மணவாளனை சந்திப்பதற்கு எந்த ஒரு சூழ்நிலையும் உன்னை தடை செய்து விடாதபடி, உன்னுடைய வாழ்க்கை தடுமாற்றம் இல்லாதபடி காணப்படுகிறதா? உண்மையற்ற இஸ்ரவேலர், உன்னையும் என்னையும் பார்த்த ஆண்டவர் இவன் உண்மையுள்ளவன் என்று சொல்லுவாரா? இவள் உண்மையுள்ளவள் என்று சொல்லுவாரா? தேவனை மாத்திரம் சார்ந்து அவரை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, 5வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், இங்கே மற்ற மனிதர்கள் பின்பாக ஓடுகின்ற உண்மையற்ற தூய்மையற்ற மனைவியிடம் உண்மையுள்ள கணவனைப் போல தேவன் கேட்கிறார். இஸ்ரவேல் மாயான தெய்வங்களின் பின்னால் ஓடி மெய்யான தேவனுக்கு தன்னுடைய அன்பின் குறைவையும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அவமாரியதையும் காண்பித்தது. அவர் கூறியபடி அவருடைய வைராக்கியம் எழும்பியது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நீங்களும் நானும் இந்த இடத்திலே நம்மை வைத்து பார்ப்போம். நான் என்னுடைய மணவாளனாகிய கர்த்தரை உண்மையாய் பற்றி கொண்டிருக்கிறேனா? அவர் விரும்புகிற வண்ணமாக நான் செய்கின்றேனா? அவருக்கு உகந்தவனாக உண்மையுள்ளவனாக நான் காணப்படுகிறேனா? கர்த்தருடைய மக்கள் அவரை விட்டு பின்வாங்கிய பாவங்களில் வாழ்வதைக் கண்டு தேவன் எவ்வளவாக வேதனைப்படுகிறார். அவர்கள் திரும்பவும் தன்னிடம் வர வேண்டும் என்று அங்கலாய்க்கிறாரே. கர்த்தரை விட்டு பின்மாற்றமாகி அவரை வேதனைப்படுத்தாதபடிக்கு எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வெகு கவனமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் எங்கே என்று அவரையும் அவரது மகத்தான செயல்களையும் வாஞ்சியோடு தேடுவதை கர்த்தர் விரும்புகிறார் என்பதை இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் திரும்ப திரும்ப அவருக்கு விரோதமாக செயல்படுகிற பிள்ளைகளை அவர் விரட்டிக்கொண்டே வருகிறார். எதற்காக? தண்டிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், தன்னிடமாய் அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக அவர் செய்கிறார். ஆகையினாலே தான் அவர் வேதனையின் குரலை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஜனங்கள் தேவனை தேடவில்லை. தேவன் எங்கே என்று வழிநடத்தின ஆண்டவர் இன்றும் எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனை தேடி அவருடைய வழிகளிலே நடக்கும்படியாக தங்களை ஒப்புவிக்கக்கூடிய ஜனங்கள் இல்லை. ஜனங்கள் தான் அவ்விதமாக தேவனை விட்டு தூரமாய் போகிறார்கள் என்றால், அந்த ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஆசாரியர்களும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? உண்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். உண்மையற்ற ஜனங்களை உண்மைக்கு நேராக திருப்பக்கூடிய ஆசாரியர்களும், வேதத்தை அறிந்திருக்கிறவர்களும், வேதத்தின் சத்தியத்திலே நாங்கள் நடக்கிறோம் என்று சொல்லி மார்தட்டி கொள்ளுகிறவர்களும் உண்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆசாரியர்கள், அதிகாரிகள் உண்மையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி 5 மற்றும் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் எங்கே என்று அவரையும் அவருடைய மகத்தான செயல்களையும் வாஞ்சையோடு தேடுவதை கர்த்தர் விரும்புகிறார் என்பதை இந்த பகுதி வெளிப்படுத்துகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அனுதினமும் தேடுகிறோமா? ஒவ்வொரு வினாடியும் நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. அந்த தேவனை உத்தம மனஸ்தாபத்தோடு அந்த தேவனிடமாய் ஓடி வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஒவ்வொரு வினாடியும் அவரை தேடுகிற நாட்டமுள்ள பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல நீ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை வாஞ்சித்து கதறி, அவர் இங்கே ஆண்டவரை இந்த நாளிலே வழி நடத்தும், இந்த நாளின் செயல்களை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனை தேடுகிற கூட்டமாக நீங்கள் காணப்படுகிறோமா? கர்த்தருடைய மக்களை வழிநடத்தக்கூடிய மூப்பர்கள், கர்த்தருடைய மக்களுக்கு வேதத்தை போதிக்கக்கூடிய வேதபாரகர்களாக அல்லது ஆசாரியர்களாக இருக்கிற கூட்டம் யாருமே உண்மையை காண்பிக்கவில்லை. அனைவரும் உண்மையற்றவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய மக்களுக்கு மூப்பர்களாகவும் போதகர்களாகவும் மேய்ப்பர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் இருக்கிற அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரரே, கர்த்தருடைய பிள்ளைகளே, மிகுந்த கவனத்தோடு ஊழியம் செய்ய நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தரோடு நெருங்கி பழகி அவரிடம் செய்திகள் பெற்று மக்களுக்கு அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும்.
மனம் போல வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லுகிறவர்களாக அல்ல, மக்கள் விரும்புகிற செய்திகளை கொடுக்கிறவர்களாக அல்ல, மக்களுடைய செவிக்கு ஏற்ற அவர்கள் விரும்புகிற செய்திகளை கொடுக்கிறவர்களாக அல்ல, தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் சொல்லக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இல்லை என்றால் நீங்களும் நானும் இந்த தேசத்தை தீட்டுப்படுத்துகிறவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலின் தலைவர்கள், ஆசாரிகள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் அனைவராலும் முழு தோல்வி ஏற்பட்டது. அந்த வரிசையிலே நீ நானும் நிற்க வேண்டாம். தேவனுடைய பிரமாணத்தை அறிந்தவர்கள் தேவனை அறியவில்லை. தேவனுக்காக ஆளுகை செய்ய எழுப்பப்பட்டவர்கள் அவருக்கு எதிராக கட்சி செய்தார்கள். தேவனுக்காக தீர்க்க தரிசனம் கூற வேண்டியவர்கள் பாகால் என்கிற பொய்யான தெய்வத்துக்காக பேசினார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்மை தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். நான் இன்று யாருக்கு ஊழியம் செய்கிறேன்? யாரை பின்பற்றுகிறேன்? யாருடைய வார்த்தைகளை போதிக்கிறேன்? தேவனுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ளப்பட்டையும் அந்த வார்த்தையை நான் பேசுகிறேனா? செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய அழைப்பிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவரீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, நாங்கள் உண்மை ஏற்றுக்கொண்ட காலங்களிலே எங்களிடத்திலே காணப்பட்ட உண்மை, தேவதா பக்தி, ஆண்டவரே உண்மை பின்பற்றுகிறதிலே எங்களுக்கு கூடிய ஆர்வம், இவைகள் இந்த நாளிலே குறைந்து விட்டன அப்பா. ஆண்டவரே, ஜனங்கள் உண்மையற்றவர்களாக, நிலையற்றவர்களாக, ஆண்டவரை விட்டுவிட்டு தங்கள் கண்கண்ட மாயையான தெய்வங்களை கண்டு ஓடுகிறவர்களாக, மக்களை வழிநடத்த வேண்டிய அதிகாரிகள், ஆசாரியர்கள் அவர்களும் அதே பாவத்திலே விழுந்தவர்களாக, உம்மை பின்பற்றுவதிலே உண்மையற்ற பரிசுத்தமற்ற ஒரு நிலையிலே காணப்படுகிற இந்த நிலையை நீர் மாற்றி, அழைக்கப்பட்டிருக்கிற நானும் நாங்களும் உண்மையாகவே உம்மை பின்பற்றுவர்களாய் காணப்பட, உண்மையாய் இருக்கிற சத்தியமாய் இருக்கிற சத்திய தேவனை நாங்கள் சத்தியமாய் அறிவிக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.